ஹாய் படிஸ் இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர் புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது சீரீஸை தான் பார்க்க போகிறோம். சீரீஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீட்டு கிச்சனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் யான்சி ஒரு சிம்பிள் கிச்சன் மெய்டை தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற இன்னசென்ட்டான நல்ல மனசு கொண்ட ஒரு பொண்ணாக தான் இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து மேன்ஷனில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறனால கிச்சன் ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. யான்சி விறகுனா எடுத்துகிட்டு போய் அடுப்பை பற்ற வச்சு ஸ்டீம் பன் இருக்கும்ல, பெரிய பெரிய பண்ணனா தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் சடனாக மேன்ஷனில் ஒரு பெரிய சவுண்டு கேட்குது. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு எல்லாரும் வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கே ஹீரோவை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு ஃபேமஸான எக்ஜெனராக இருந்திருப்பார். போர்க்காலத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான வாரியராக இருந்திருப்பார். ராஜாவுக்கு ரொம்ப லாயலாக இருந்தவர். ஃப்யூச்சரில் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் ஆக போகிறவர் அவர் தான். ஸோ போரில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் காரணமாக அவரோட காலில் அடிபட்டுருது. அதனால் அவரால் நடக்க முடியாமல் போய் வாழ்க்கை ஃபுல்லாக வீல் சேர்லேயே இருக்கிற மாதிரி ஆகி போயிடுது. இப்போ அவரோட உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லாரும் அவரை ஒரு உதவாக்கார மாதிரி தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் நடத்திட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பணக்கார குடும்பத்தோட பொண்ணோட நிச்சயமாயிருக்கும். ஆனால் அவங்க ஹீரோ இந்த மாதிரி டிசபிள் ஆகிட்டாங்க, அதாவது நடக்க முடியாமல் போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு ஊனமுத்தவனை போய் யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு இன்சல்ட் பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்திடுறாங்க. இதை பார்த்தா ஹீரோயின் யான்சிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு சிம்பத்தி வர ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோ கொஞ்சம் வீக்கானதும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப பேராசப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த செகண்ட் அங்கிள் லோவும் அப்புறம் மேடம் லீயும் தான். இவங்க ஹீரோவோட சொத்து மொத்தத்தையும் பதவி அப்புறம் வீடு எல்லாத்தையும் கைப்பற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, ஹீரோ ஒரு உதவக்கார அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசுங்கிற பொசிஷனை அவங்க எடுத்துக்கணும். ராஜா மூலமாக ஹீரோவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஹீரோ ஒட்டு மொத்தமாக அழிச்சு விட்டணும் அப்படிங்கிறது அவங்களோட பிளான். ஒரு நாள் மேடம் லூ ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஊனமுத்த ஹீரோ யார் கல்யாணம் பண்ணிக்க போறா, இந்த மாதிரி காங்கு பண்ணா எந்த பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருப்பா, எந்த பணக்கார பொண்ணாவது இவனை போய் கல்யாணம் பண்ணிக்க வருவாங்களா அப்படின்னு ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அங்க இருந்த மெய்ட்ஸ் எல்லாருமே அமைதியா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் சடனா நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சியா இருக்கும். ஆனா காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோயின் ஹீரோ அப்செட் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோ ரொம்ப நல்லவர், அவர் தனிமையில இருக்காரு, எல்லாரும் அவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவரை யாராவது பாதுகாக்கணும்ல அப்படின்னு நினைச்சுதான் அவங்க ஒத்துக்குவாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு பணக்கார வாழ்க்கையெல்லாம் கிடைக்காது. அதுக்கு பதிலா வேலைக்காரங்களோட ரூம் தான் கொடுத்துருப்பாங்க. மோசமான சாப்பாடு, மரியாதை இருக்காது, எல்லாரும் மம்பளத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் யான்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க ஹீரோக்காக சூப்பெல்லாம் சமைச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்புறம் முட்டையை அவிச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்புறம் சார்கோல்காக கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அங்க இருக்க சர்வெண்ட் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹீரோ கொஞ்சம் உருண்டா இருப்பாரு. ஏன்னா அவர் நினைச்சது என்னன்னா, இந்த பொண்ணு பணத்துக்காக தான் இங்க தங்கியிருக்கா அப்படின்னு. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் ஜென்யூனா கேர் பண்றத கொஞ்சம் ஸ்லோவா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு ஹீரோ. ஒரு சீன்ல ஒரு பையன் கல்லை விட்டு எறிகிறான். உடனே நம்ம ஹீரோயின் யான்சி அது ஹீரோ மேலே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷீல்ட் பண்ணி பாதுகாக்கிறாங்க. அந்த ஒரு எமோஷனலான மூமெண்ட்ல ஹீரோ கொஞ்சம் எமோஷனல் ஆகிறாரு. அடுத்த ஒரு சீன்ல மேடம் லீ வேணும்னே மோசமான சார்கோலை ஹீரோட ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ண நம்ம ஹீரோயின் யான்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மேடம் லீக்கு போகக்கூடிய அந்த சார்கோலை சீக்கிரட்டா கொஞ்சம் மிளகாத்தூளை தூவி விட்டு அனுப்பி விட்டுறாங்க. அது மேடம் லீ ரூம்ல சார்கோலை பற்ற வைப்பாங்களா, உடனே இந்த சார்கோல் அப்படியே ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த மேடம் லீயோட ட்ரெஸ் ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்குது. அதில் தான் நம்ம ஹீரோயினோட புத்திசாலித்தனம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. ஹீரோவை பற்றி ஒரு சீக்ரெட்டை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, வெளி உலகத்துக்கு ஹீரோ ரொம்ப வீக்காக அப்படியே கால் நடக்க முடியாமல் ஒரு டிசபிள் பர்சன் மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, ஆனால் அவர் இன்னமும் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்பையாக தான் இருக்காங்க. அதாவது இது எல்லாமே ஒரு ஆக்டிங் மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கூடயே லாயலா ஒரு பாடி கார்டு இருப்பான். அவன் பேர் பின்னாங்க. பாடி கார்டோட வேலை பாலிடிக்ஸ்ல நடக்கிற, அதாவது அரசியல் நடக்கிற விஷயங்களை மானிட்டர் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்லணும். அப்புறம் சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்றது, ஊழல் பத்தி, இல்லீகல் பிசினஸ் நடக்கிறத பத்தி, அப்புறம் இளவரசரோட சதி பத்தி, இதெல்லாம் பத்தி இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ கிச்சன் சைடில் இருக்க ரூம்ல தான் வச்சிருப்பாங்க. ஹீரோயின் நேரா ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எல்லா பப்ளிக் முன்னாடி இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி நியாயம் கேட்டுட்டு இருப்பாங்க. மக்களோட சப்போர்ட் ஃபுல்லா நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்குது. ஃபைனலா ஹீரோவுக்கு அவங்களோட வீட்டை திருப்பி கொடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு கியூட்டான பார்ட் வருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஸ்னோமேன் செஞ்சு வச்சு
விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதோட சேர்ந்து ஹாட் பாட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து வெளில கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப அமைதியா வந்து ஃபீல் பண்ணுவாரு. அவருக்கு இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட வாழ்க்கை கொஞ்சம் வார்ம் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்குது. ஹீரோ தன்னோட கால் வந்து குணமாகாது அப்படின்னு தான் வந்து மனசுடைஞ்சு போயிருப்பாரு. அவருக்கு நம்பிக்கையே இல்லை, நம்ம எப்படி எந்திரிச்சு நடக்க மாட்டோம், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோயின் வந்து விட மாட்டாங்க. அவங்க ஒரு ஃபேமஸான டாக்டர் ஜோ அப்படிங்கிறவங்க வந்து கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஹீரோக்கு வந்து வலி தாங்க முடியாது, அந்த அளவுக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா ஹீரோயின் எப்பவுமே ஹீரோ கூடயே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் அவங்க 2 பேத்துக்கு இடையில லவ் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் அந்த வலிகளை வந்து அவர் வந்து தாங்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவோட கால் வந்து ரெக்கவரி ஆக ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து விளக்கு திருவிழாவை தான் காட்டுறாங்க. அந்த விளக்கு திருவிழாவுக்கு 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து தான் வெளில போறாங்க. அப்ப அங்க நிறைய ரிடில்ஸ் கேம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. அதுல வந்து வின் பண்ணனால அவங்களுக்கு வந்து ஒரு லேம்ப் வந்து கிடைக்குது, அதான் ஒரு விளக்கு வந்து கிடைக்குது. அப்ப ஹீரோட எக்ஸ் ஃபியான்சி வந்து ஹீரோவை ரொம்ப இன்சல்ட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினுக்கு வந்து எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப எதிர்பாராத விதமா 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணிக்குவாங்க. ஹீரோயின் வந்து அந்த டயத்துல ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. முன்னாடி நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருந்திருப்பாங்க. அப்ப ஹீரோ தான் சீக்கிரட்டா வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாரு. அதனாலதான் ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு நம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோக்கே இது வந்து அவளுக்கான ஞாபகத்துக்கு இருக்காது. ஆனா ஹீரோயின் எவ்வளவு லாயலா இருக்காங்க அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார். ஹீரோ எதுக்காக அந்த ஸ்பையா வந்து இருந்தாரோ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து வெளில வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. அதாவது இவங்களோட செகண்ட் அங்கிள் தான் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்த வந்து இவர் செஞ்சிருக்காரு. குறிப்பா சூதாடுறதுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இல்லீகலா வந்து இரும்பு கடத்தி இருக்காரு, பணத்தை திருடி இருக்காரு. இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து ப்ரூவ் பண்ணிடுவான் ஹீரோ. ஸோ ஒட்டுமொத்த ஃபேமிலி முன்னாடியும் செகண்ட் அங்கிள், அதான் அந்த ஹீரோவோட அங்கிள் வந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு ரிவெஞ்ச் எடுக்க இதை விட்ட வேற வாய்ப்பு கிடைக்குமா? உடனே அந்த செகண்ட் அங்கிளையும் அந்த மேடம் லீயவும் வந்து எல்லா பேர்த்து முன்னாடி அனஸ்டர் ஹாலில் வந்து மொட்டி போட வைக்கிறாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் மேல ஃபுல்லா லவ் வர ஆரம்பிக்குது. ஸோ அவன் என்ன டிசைட் பண்றான் அப்படின்னா, எனக்கு வேற பொண்டாட்டினா வேணாம், இந்த பொண்டாட்டியே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி பாட்டியம்மா கிட்ட பேசிட்டு இருப்பான். பாட்டியம்மா கூட நம்ம ஹீரோயின் அப்படியே அப்செட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க, அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இன்னொரு பொண்டாட்டி வேற வச்சுட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து தோணுமா. அதனால அவங்க அந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவான். சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், தண்ணி கூட குடிக்க மாட்டான். எல்லா இடத்துலயும் ஹீரோயின் வந்து தேடி போயிட்டே இருப்பான். எங்க தேடினாலும் ஹீரோயின் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் யான்சி வந்து தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன கிரில் சிக்கன் ரெஸ்டாரண்ட் வந்து ஓபன் பண்றாங்க. அது அப்படியே ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாள் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்றாங்க. அந்த பணக்கார குடும்பத்தை சேர்ந்த அந்த அம்மா வந்து ஹீரோயினோட நெக்ல, அதான் கழுத்துல வந்து ஏதோ ஒரு மார்க் இருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை வெளில சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் யான்சி ஆக்சுவலி இவங்களோட பொண்ணு தான், இவங்களோட தொலைஞ்சு போன பொண்ணு. சின்ன வயசுல வந்து நடந்த போர்ல வந்து இவங்க தொலைஞ்சு போயிருப்பாங்க நம்ம ஹீரோயின் யான்சி. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட அம்மா, தம்பி, அந்த பணக்கார குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து மறுபடியும் கிடைச்சிருக்கு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறது தெரிய வருது. ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அப்படியே எமோஷனல் ஆயிடுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா ஹீரோ என்ன நினைப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஆனா ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படியே ஒரு 6 மாசம் போயிருது. அப்படியே 6 மாசம் நம்ம ஹீரோக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. 6 மாசம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறான். ராஜா கிட்ட இருந்து ஹீரோக்கு வந்து ஒரு மரியாதையும் வந்து கிடைக்குது. ஹீரோவோட பதவி, வீடு, அப்புறம் செல்வம், செழிப்பு அப்படின்னு சொல்லி அவர் இழந்த எல்லா விஷயமும் வந்து ஒரு ரிவார்டா நம்ம ஹீரோக்கு வந்து திருப்பி ராஜா வந்து கொடுத்துடுறாரு. ஹீரோ அந்த எதிரிகள் கூட சண்டை போட்டு எல்லாரையும் வந்து தோக்கடிக்கிறாரு. ஃபைனலி நம்ம ஹீரோயின் 2 பேருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருது. ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கம்ப்ளீட்டா குணமடைஞ்சது ரொம்ப எமோஷனலா வந்து இருக்கும். அதுக்கு காரணம் யாரு? யான்சி தான். அதான் நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மேல காட்டின அந்த லவ், அப்புறம் நம்பிக்கை வச்சது, அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்ததுனால தான் ஹீரோ இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருப்பாரு. ஸோ காதலுக்கு வந்து ஸ்டேட்டஸோ இல்லை பணமோ இல்லை டிசபிலிட்டியாக இருக்கிறதோ இது எதுவுமே பார்க்காது. எதுவுமே பார்க்காம வரது தான் காதல் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர்த்தோட லவ் ஸ்டோரி வந்து இருக்கும். இதோட இந்த சீரீஸ் வந்து முடியுது. அடுத்து ஒரு நல்ல சீரீஸில் வந்து நான் உங்களை பார்க்குறேன்.
நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.